அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. குவைத் தமிழ் மக்கள் சேவை மையத்திலிருந்து நான் உங்கள் அன்பு தோழன் அப்துல் ரஷீத். இன்றைய முக்கிய செய்திகள், முக்கிய தகவலை பார்க்க இருக்கின்றோம். அதில் முதல் செய்தி, இந்த வீடியோ காட்சிகளை பாருங்கள். ஆப்கானிஸ்தான் குனார் மாகாணத்தில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த 6.5 நிலநடுக்கத்தால் 622 பேர் இறந்துவிட்டனர். 1000 பேருக்கு மேல் படுகாயமடைந்திருக்கிறார் என்ற செய்தி வந்திருக்கிறது. மேலும் அந்த இடத்தில் அதிகமான பாதிப்புகள் இருப்பதனால எங்களால் என்ன செய்ய முடியல, அந்த சம்பவ இடத்தை விட்டு நகர முடியல என்று சுகாதார அமைச்சகம் செய்தி தொடர்பாளர் தெரிவிச்சிருக்கிறார். அடுத்த செய்தி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல், அதாவது ஹமிரி ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தைகளுடைய மருத்துவமனை ஒன்று திறக்கப்பட்டிருக்கிறது. இந்த மருத்துவமனை அதிகமான பெண் குழந்தைகளுக்காகவும் திறக்கப்பட்டிருக்கிறது என்று சுகாதார அமைச்சர் டாக்டர் அஹ்மத் அப்துல் வஹாப் அல் அவதி என்ன செய்கிறாருன்னா, திறந்து வைத்து செயலாளர் டாக்டர் அப்துல் ரஹ்மான் முத்தைரி அவர்கள் மற்றும் அனைவரும் இந்த விழாவிலே கலந்து கொண்டு சிறப்பாக திறந்து வைத்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் அடுத்த செய்தி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அதாவது 31,718 போக்குவரத்து விதிமீறல்களும் 65 சிறார்களுடைய உரிமைகள் இல்லாமல் வாகனம் ஓட்டுதலும் பறிமுதல் செய்யப்பட்ட விஷயங்களை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வாகன ஓட்டிகளாக இருக்கக்கூடியவர்கள் கவனமான முறையில் வாகனம் ஓட்டுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தது செப்டம்பர் நடுப்பகுதிக்கு பிறகு குவைத்தில் வானிலை குளிர்ச்சி அடையும் என்ற ஒரு செய்தி வந்திருக்கிறது. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இன்னும் ஒரு 15 நாளைக்கு பிறகு இந்த கிளைமேட் எல்லாம் சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிற ஒரு தகவல் இது மூலயமாக நாம் அறிந்து கொள்கிறோம். அடுத்தது பள்ளிக்கூடம் திறப்பக்கூடிய ஒரு முக்கியமான அறிவிப்பு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய முக்கியமான தகவலை தெரிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதாவது செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி அனைத்து விதமான பள்ளி ஊழியர்களும் ஆசிரியர்களும் தன்னுடைய பணிகளை தொடர்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் முதல் வகுப்பு மாணவர்கள் செப்டம்பர் 15ஆம் தேதியும், மீதமுள்ள தொடக்க நடுநிலை பள்ளி மற்றும் உயர்நிலை பள்ளி மற்றும் மாணவர்கள் செப்டம்பர் 16ஆம் தேதியும் தொடங்குவார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் மழலைப்பள்ளி மாணவர்கள் செப்டம்பர் 17ஆம் தேதி வகுப்புகளை தொடர்வார்கள் என்ற ஒரு விஷயத்தை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அன்பான சகோதரர்களே, பள்ளிக்கு செல்லக்கூடிய வாகனம் ஓட்டக்கூடியவர்கள் கவனமான முறையில் இந்த நிலைகளை தெரிந்து கொண்டு, சில பேர் தாயகத்தில் இருப்பீங்க, அவங்க தீவிரமாக ஊருக்கு வரத்துக்கு உண்டான வேலைகளை செஞ்சு நல்ல விதமாக உங்களுடைய பயணத்தை தொடர வேண்டும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறோம். மேலும் எங்களுடைய மருத்துவ முகாம் நிகழ்ச்சி வருகிற 26/9/2025 அன்று விசேஷமாக நடக்க இருக்கிறது. இந்த விசேஷமான இந்த மருத்துவ முகாமில் அனைத்து சகோதரர்களும் கலந்து கொண்டு சிறப்படைய அன்போடு அழைக்கின்றோம். நீங்கள் உங்களுடைய பதிவை முன்பதிவு செய்ய 96605660 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் சொன்ன செய்திகளெல்லாம் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம்.